ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைய வீடியோவில் நம்ம எந்த சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கலெக்டர். நான் வேலை நிமித்தமாக லிங்க்டின் சமூக வலைத்தளத்தில் ஒரு சில விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு போஸ்ட்டை பார்க்குன்னு இருந்தது. என்னென்னா, தஞ்சாவூர் கலெக்டர் ரொம்ப இயல்பாக ஒரு டவுன் டு எர்த்தாக எளிமையாக எல்லாரோடையும் பழகிக்கிட்டு அன்போடு பேசிக்கிட்டு குழந்தைகளை வாஞ்சையோடு அழைத்து கொண்டு அவர்களோடு அளவலாவி சந்தோஷத்தோடு சேட் பண்ணி அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மோர் அண்ட் மோர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணால் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. ரொம்ப உத்வேகத்தை உற்சாகத்தை உண்டாக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்தது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் தான் அப்படின்னு தான் சொல்லணும். நான் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மாதிரியே நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எந்த பெரிய பின்புலமும் இல்லாமல் பெரிய ஒரு ரெப்யூட்டேஷனல் பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாமல் தன்னைத்தானே நிலைநிறுத்துவது, சொந்த காலில் நின்று இந்த கலெக்டர் லெவலுக்கு அதோட மட்டும் நிறுத்தலை, ரொம்ப புகழ் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் காரணம் கலெக்டர் அப்படிங்கிற ஒரு பதவி மட்டும் இல்லை. எப்போவுமே பதவி வர வர மனிதனுடைய மனம் கர்வத்தை நோக்கி ஓடும். பதவி வந்துட்டால் கர்வம், யாரையுமே நம்ம மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பதவி ஒரு இதை கொடுக்கும், ஒரு கெத்து, ஓகேங்களா, ஒரு பவர். யாரையும் மதிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் நம்ம பார்க்கணும், எல்லாரும் நம்மளை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவம், அதிகாரம். அந்த அதிகாரமே ஆணவத்தை கொடுக்கும், கர்வத்தை கொடுக்கும். ஆனால் எப்போ இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் ஒரு ஆளுக்கு இருந்து பதவி அல்லது பவர் அல்லது இந்த பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுடைய நல்ல குணங்களை மாற்றவில்லையோ அவர்கள் தான் சிறந்த மனிதர்கள். பதவியில் அதிகாரத்தில் உள்ளவங்க சிறந்த மனிதர்கள் இல்லை. இப்போ நான் அந்த கலெக்டரை பற்றி நான் சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் அவங்க கலெக்டராக இருக்காங்கங்கிற காரணத்துக்காக அவங்கள பற்றி நான் பேசலை. கலெக்டராக உயரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவியை பெற்றும் கூட மிகவும் எளிமையாக ஒரு நல்ல ஒரு குணநலன்களோடு உதவி செய்யும் மனத்தோடு மனிதாபிமானத்தோடு பழகும் அந்த தன்மை தான் அவரை சிறப்பாக்குகிறது. பதவி எல்லாரும் நாங்கள் படிச்சுட்டு யார் வேணாலும் ஐஏஎஸ் எழுதலாம், ஒரு தடவை இல்லாட்டி 10 தடவை எழுதி ஃபெயில் ஆகி 10வது அட்டம்ப்டில் பாஸும் ஆகலாம், ஏன்னா முடியக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஒரு மனுஷன் பதவிக்கு உயர்ந்த நிலைக்கு வர்றப்போ அவன்கிட்ட அந்த குணநலன்கள் டக்குன்னு ஈஸியாக மாறிடும். அது மாறாமல் அதே நிலைமையில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். அப்படி பண்ணிட்டாங்கன்னா மிக சிறந்த விஷயம். அதுதான் இவங்கள்ட்டையும் ஒரு காணக்கூடிய சிறப்புமிக்க ஒரு நல்ல அம்சம். இவங்க பேர் என்னென்னா பிரியங்கா பங்கஜம். தஞ்சாவூர் கலெக்டர் பேர் பிரியங்கா பங்கஜம். பங்கஜம்ங்கிறது அவங்க அம்மா பேர், ஓகேங்களா. அவங்கள பற்றி நான் நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறப்போ லிங்க்டின்ல அவங்க ப்ரொஃபைலை பார்த்தேன். பிரியங்கா பாலசுப்ரமணியன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்திய எல்லா நியூஸ்லேயும் அவங்கள பற்றி சொல்கிறப்போ பிரியங்கா பங்கஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ முடித்த பிறகு அவங்க பேசுகிற 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ வருது, அந்த கிளிப்பையும் நீங்கள் பாருங்கள். பங்கஜம்னு ஏன் அவங்க அம்மா பேரை அவங்க வச்சுட்டாங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டு இவங்க படிக்கிற காலத்தில் இவங்களை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கையில் இருந்த எல்லா தங்க நகைகளையும் அடகு வைத்து விற்று இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவங்களை மேலே கொண்டு வந்திருக்காங்க மகளை. அப்போ அம்மா மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் இவங்களுக்கு, ஓகேங்களா. அப்போ அதனால் அவங்க பேரை பின்பக்கம் அம்மா பேரே வச்சுக்கிட்டாங்க. இவங்க பேர் பிரியங்கா, இவங்க அம்மா பேர் பங்கஜம், பிரியங்கா பங்கஜம். இவங்க என்னங்க சாதாரண ஒரு லோயர் மிடில் கிளாஸில் அல்லது ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க சென்னையில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில். முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அகமதாபாத்தில் இருக்கிற அகமதாபாத் இல்லை, பெங்களூரில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 ஃபேமஸுங்க. இந்தியாவில் ஐஐடி ஐஐஎம் ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி, ஓகேங்களா. இப்போ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஐஐஎம். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஐஐஎம் ரொம்ப ஃபேமஸு. டெக்னிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸஸ்க்கு ஐஐடி ஃபேமஸ். அந்த ஐஐஎம் பெங்களூர் இன்ஸ்டியூட்டில் 2 வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. டெக்னிக்கலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் சைடில் ஸ்ட்ராட்டஜிக்காக அங்கேயும் அந்த 2 வருஷத்தில் மிகப்பெரிய நல்ல இனிஷியேட்டிவ்ஸில் நல்ல ப்ரோக்ராம்ஸ், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், நல்ல விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை முடிச்சுட்டு இவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்ப்பீங்க, அடுத்த வீட்டில் உள்ள சாதாரண ஒரு எளிமையான சகோதரி மாதிரி தான் இருப்பாங்க. அந்த முகத்தில் இருக்கிற கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனிதம் மிக்க, அன்பு மிக்க, பாசம் மிக்க, எல்லாரையும் பாசமாக பார்க்கின்ற அந்த பார்வை தான் அவரிடம் உள்ள மிகப்பெரிய சிறப்பம்சமான குணநலன், ஓகேங்களா. அதுதான் ஒரு தனி சிறப்போட ஒரு தன்னியல்போட காமிக்குது.
இப்போது அவங்க வந்து ஒரு தடவை ஒரு வயதான முதிய பெண்மணி வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க வர்றப்போ செருப்பை கழட்டிட்டு ரொம்ப மரியாதை உள்ளார வராங்க. அந்த பெண்மணி ஊரில் ஏதோ மனு கொடுக்க வர்றவங்க அவங்க வந்து செருப்பை கழட்டிட்டு அவ்வளோ வயசானவங்க வெளியில் வெயிலேருந்து வந்திருக்காங்கன்னு இவங்க வந்து செருப்பு திருப்பியும் போட சொல்லி செருப்பெல்லாம் யாரும் கழட்டக்கூடாது மரியாதை அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இளநீர் வாங்கி கொடுத்து அவங்கள உபசரித்து, இது ஒரு ஜஸ்ட் உதாரணம் தான். இந்த வீடியோவில் கடைசியில் நீங்கள் பார்க்க போகிறதில்ல அவங்க எப்படி பக்கத்தில் உள்ள போலீஸ் அதிகாரியோட பேசிட்டு வர்றதோடு மட்டும் இல்லாமல் மாணவிகளோடு எப்படி கலந்துரையாடுறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக மனசு உள்ளாரேந்து வர்ற அந்த உணர்வுகள் வார்த்தைகள் வந்து அந்த முகம் வந்து படம் பிடித்து காட்டும். பேரளவுக்கு சும்மா ஒரு நாடகம் அல்லது ஒரு பேசணுங்கிறதுக்காக பேசுகிறதுக்கும் உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் வெளிவருவதையும் முகம் எளிதாக படம் பிடித்து காட்டிவிடும். இவங்க பேசுகிறத பாருங்கள், உள்ளத்திலேருந்து வருது. சாதாரண ஒரு சகோதரி மாதிரி தான் தெரிகிறாங்க, ஆனால் நல்ல நாலேஜபிள். இப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஜிடிஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி KPMG பிக் 4ன்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஒரு ஆடிட்டிங் ஃபர்ம்ஸ் அக்கௌண்டிங் ஃபர்ம் உலகத்தில் உள்ள முக்கியமான 4 நிறுவனங்களில் KPMGயும் ஒன்று. டெலாய்ட், PricewaterhouseCoopers, KPMG அண்ட் இன்னொன்று இருக்குது. ஆக்சுவலாக எப்போவுமே 4வது உள்ளதை ஏதாவது ஒன்று மறக்கிறது தான் நமக்கு அந்த பழக்கம், தெரியல. KPMG ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா? அப்போ அந்த KPMGயில் வந்து இவங்க பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக, பிஸ்னஸ் அட்வைசர் கன்சல்டண்ட்டாக 8 வருஷம் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி கம்பெனியில் பன்னாட்டு ஒர்க் ஃபோர்ஸோட மிக சிறந்த ஒரு ப்ராசஸோட மிக சிறந்த ஒரு ஒரு பர்சனலோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அதை முடிச்சுட்டு வந்த பிறகு சரி கலெக்டருக்கு எழுதலாம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னு எழுதுறாங்க. அதில் IAS கிடைக்கல, ஃபஸ்ட்டு டைம் ஃபெயில் ஆகிறாங்க. 2வது IRS தான் கிடைக்குது, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். அதில் ஒரு பதவிக்கு வர்றாங்க, அசிஸ்டண்ட் அந்த மாதிரி ஒரு அந்த ரெஜிஸ்டர் இந்த ரெவென்யூ சைடில் வர்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் IAS எழுதுறாங்க. அதில் ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ண முடியல, 2வது தடவை IAS பாஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து எந்த மாவட்டங்களுக்கு போகிறாங்களோ அந்த மக்களோட எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுவாங்க. அந்த மக்கள் வந்து இவங்க போன உடனே மறக்க மாட்டாங்க அந்தளவுக்கு. இவங்க வந்து இப்போ தஞ்சாவூர் கலெக்டராக ஜூன் ஜூலை 2024 நியமிக்கப்பட்டிருக்காங்க. தஞ்சாவூர் மக்கள் வந்து வச்சு கொண்டாடுறாங்க இவங்களை. ஏன்னா அடுத்த வீட்டு நம்ம வீட்டு சகோதரி நம்ம வீட்டுக்கு வந்த வாஞ்சையோடு எப்படி ஒரு மனிதாபிமானத்தோட பாசத்தோடு கேட்பாங்க. அந்த ஒரு டோன் தான் எல்லார்ட்ட பேசுகிறப்போ அவங்கள்ட்ட இருக்குது. அந்த மாற்றமே இல்லைங்க. அது ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை, வரப்பிரசாதம் தான். அது மிக சிறந்த குணநலன், ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்கிறதுக்கு முன்னால் கோயம்புத்தூரில் இருந்திருக்காங்க. கோயம்புத்தூரில் இல்லாமல் திருப்பூரில் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து மயிலாடுதுறையில் சப் கலெக்டராக இருந்திருக்காங்க. மாயவரம் என்னோட ஊருங்க, பக்கத்தில் உள்ள கிராமம் தான் எனக்கு. மயிலாடுதுறையில் 4 மாதம் குறைந்த காலம் தான். ஆனால் அந்த குறைந்த ஒரு 4 மாதத்துலேயே 2023 கடைசியிலேருந்து 2024 ஒரு 4 மாதம் அதில் பட்டா போட்டு நிறைய மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மக்கள்லாம் இன்னும் அவங்களே வச்சுட்டு கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக எங்கே போனாலும் நல்ல மாற்றங்களை உண்டாக்குறது, அர்பன் ரூரல் டெவலப்மெண்ட்டு, பின்தங்கிய மக்கள் அதாவது ரொம்ப டெவலப்மெண்ட் இல்லாத அந்த பகுதிகள், ஏரியாஸ், பிளேசஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணி முன்னுக்கு கொண்டு வருது, மக்களுக்கு கல்வி அறிவு விழிப்புணர்ச்சியை உண்டாக்குறது, இந்த ஏரியாவே பண்படுத்துறது. இதில் அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதை வந்து நிறைய கோர்ஸஸும் பண்ணியிருக்காங்க, PGDMும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பண்ணிவிட்டு எல்லா கல்வி தகுதிகளோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸோடையும் மிகப்பெரிய டாப் மோஸ்ட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேடரில் IASல உட்காந்தா எவ்வளோ ஒரு மிடுக்கான ஒரு இது இருக்கும். அந்த மிடுக்கு வந்து கர்வத்தை கண்டிப்பாக உண்டாக்கும், ஒரு ஒன் வே ஆர் த அதர். அது இவங்கள்ட்ட இல்லை. அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை வந்து லிங்க்டின்ல அந்த பெண்மணி பிரியங்கா பங்குச்சத்துடைய கல்லூரி சக தோழர் வந்து அதை போஸ்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப நெகிழ்ச்சியாக, அது எனக்கும் ரொம்ப அந்த நிகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஊரில் இந்த மாதிரியும் இருக்காங்கல்ல நல்லவங்க, அது நல்ல பதவிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எளிமையாக டவுன் டு எர்த்தாக இருக்கிறதுலாம் ரொம்ப அரிதான காலத்தில் இப்படியும் இருக்காங்கல்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய பிரியங்கா பங்கஜம்கள் வர வேண்டும். வருகின்ற எல்லா அதிகாரிகளும் இது போன்ற மனித நேயத்துடனும் அந்த ஒரு பரிவுடனும் பாசத்துடனும் மக்களை வந்து அதுதான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குங்க, எம்பத்தினா நம்ம பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லாமல் அடுத்தவங்க ஷூவில் நம்ம காலை வச்சு அடுத்தவங்க இதுலேருந்து பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்க்குறது, அடுத்தவங்க கோணத்துலேருந்து பார்க்குறது எம்பத்திம்பாங்க. சிம்பத்தினா இரக்கம். இந்த எம்பத்தியும் சிம்பத்தியும் கம்பேஷன் சொல்லுவாங்க, அதுவும் இரக்கம். இதெல்லாம் ஒரு ஆளுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க சார்ந்த குடும்பம், அவங்க சார்ந்த கம்யூனிட்டி, அவங்க சார்ந்த அந்த சொசைட்டி எல்லாமே வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமாயிடும். இந்த விஷயங்கள் அப்படியே பரவும்.
இந்த மாதிரி தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் வந்து தஞ்சாவூரில் அப்படியே நல்ல விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. அது எங்கே பார்த்தாலும் பரவட்டும். அது போன்ற நிறையா மக்களும் இது போன்ற நல்ல குணங்களோடு வந்து நாட்டுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருக்கட்டும். பாருங்கள், எனக்கு அப்புறம் அந்த வீடியோ வருது, பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ். வளர்த்தாங்க. ஸோ அதனால எங்க அம்மாவை நான் வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு எய்ம். ஸோ அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா மாதிரி வேலைக்கு போகணும், அண்ட் அம்மா வந்து ஹாப்பியா வர மாதிரி வேலைக்கு போகணும். அம்மா பெருமைப்படணும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் இதுவாகணும் அதுவாகணும் அப்படிங்கறதெல்லாம் பெரிய எய்ம் எல்லாம் இல்ல. எங்க அம்மா சந்தோஷப்படணும், எங்க அம்மா பெரிய பெருமையா வந்து ஃபீல் பண்ணணும். இன்னாரோட பொண்ணு, பங்கஜமோட பொண்ணு அப்படின்னு. அதனாலதான் நான் வந்து என் பேருக்கு பின்னாடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. பார்த்துடலாமா? 10 பேரா போய் பார்க்கலாமா? ஒட்ட கேட்டீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. கண்டிப்பா வர நான் கேட்டுக்கிறேன். நான் சேனல் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, நல்லா பண்ணணும், எல்லாருக்கும் கேட்டுருக்கேன். நான் அந்த பக்கம் வந்துட்டுமா? நானு ஓகே. ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப டிசிப்ளின்டா இருக்காங்க. டிசிப்ளின்